வணக்கம். உங்கள் தென்பெண்ணை மீனவன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுப்புக்கு நம்ம வீட்டுக்கு செய்கிற சாப்பாடு செய்கிற அடுப்புக்கு தேவையான ஃபேன் இது எப்படி நம்ம செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றும் வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன் அப்படின்னா, எல்லாம் வந்து 4000 5000 7000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராக்கெட் அடுப்பு அந்த அடுப்பு இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நாம் வந்து சிம்பிளாக செய்ய போகிறோம். ஆனால் 7000ல் 4 அடுப்பு செய்யலாம். இவங்க அதில் வேறு ஏமாத்துறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு தேவையான அடுப்பு வந்து எப்படி எரியணுன்றது அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாம் எடிட் பண்ணி சொல்லித்தராங்க. ஆனால் அது வந்து நானே வாங்கி முட்டாளாயிட்டேன். இதில் என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஏன்னா பிரியாணி கூட செய்யலாம், பெரிய அடுப்பு வச்சு கூட செய்யலாம். அதுக்கு தேவையானது இந்த அடுப்பு, இந்த ஃபேனு ஒன்று தாங்க. இந்த ஒரே ஒரு ஃபேனு தான் மெயினானது. நான் தேவையான பொருள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபேனு 120க்கு 120 ப்ளஸ் வந்து ஒரு 38 mm சைஸ். அந்த ஃபேனோட சைஸ் இவ்வளோ தான். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கனாக்கில் இந்த மாதிரி ஒரு ஃபேனு தேவை. பழைய ரெகுலேட்ரு, புதுசே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பழைய ரெகுலேட்ரு, இந்த மாதிரி ஃபேனோட ரெகுலேட்ரு அவ்வளோதான். ஒரு வயர் ஒன்று. இது வந்து 1.5 வயர் தான். அதை விட சின்ன வயர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் 1.5 வயர் போட்டோம்னா நம்மளுக்கு கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த ஃபேனை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இதுதான் மெயின். அது பாருங்கள், நான் பழைய இரும்பு கட்டில் வாங்கி தான் இதை செஞ்சேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கு உதவாத வேஸ்ட்டு தகரம் தான் இது. இதை 3 வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபேனே செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது ஒன்றும் அதிகபட்சமெல்லாம் கிடையாது. 8000 ரூபாய் வாங்கிட்டாங்க என்கிட்ட. ராக்கெட் அடுப்பு, அதில் பெருதி அடுப்பு வருது, சின்ன அடுப்பு வருதுன்ட்டு. ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு நாள் அதில் எரிவு இல்லை. அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கல, போயிடுச்சு. அந்த ஃபேன் வந்து போயிடுச்சு. இப்போ கேட்டால் 600 ரூபா அமுச்சுவிடு அப்படின்னு சொல்கிறாரு அந்த கம்பெனி ஓனர். நம்மளுக்கு தேவையானது பாருங்கள், இவ்வளோ தான். இந்த 4 பொருள்: ஃபேனு, ரெகுலேட்ரு, வயரு. இது ஆல்ரெடி செஞ்சுருக்குது. இது சும்மா அந்த பழைய இரும்புகளில் வாங்கி செஞ்ச இது ஒரு தகரத்தில் டப்பா மாதிரி செஞ்சு வச்சுருக்குறோம். அவ்வளோதான். இதை இப்போது அசம்பிள் பண்ண போகிறோம். இதுதான் அந்த அடுப்பு. ஒரு பிரியாணியே வந்து இதில் என்ன செய்யலாம். ஒரு பிரியாணி செய்யக்கூடிய பவர் வந்து இந்த அடுப்புக்கு இருக்குது. சும்மா நம்ம நார்மல் அடுப்பில் வச்சு செஞ்சாவே போதும். அவ்வளோ நல்லா எரியுது. கேஸ் மிச்சம், அவங்க கொடுக்குற அடுப்பும் மிச்சம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு 1000 ரூபாயில் செஞ்சாவே இந்த அளவுக்கு வந்துடுது. 7000 ரூபாய் செஞ்சாலும் சில்லியாக எடுத்துன்னு போய் வெட்டி போடணும். இல்லைன்னா காசு கொடுத்து வாங்க சொல்கிறாங்க. ஆனால் விறகு நம்ம காசு கொடுத்து வாங்குறதுங்க தான் இருக்குதா? அது ஒன்றும் கிடையாது. அதனால தான் நான் இந்த பிளான் பண்ணேன். இந்த ஃபேனோட ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா 600 ரூபா. இது செய்யறதுக்கு மட்டும் வெல்டிங்காரர்கிட்ட கொடுத்தேன். அவங்க வந்து ஒரு 600 ரூபா வாங்கினாங்க. 1200 ரூபா, அவ்வளோதான். இந்த வயரு வீட்டிலே இருந்த வேஸ்ட் வயர் தான். ஆனால் பரவாயில்லைங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.